ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்கள் வாத்தி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன சார் பார்க்க போகிறோம்னா 10th சாப்டர் 6 இருக்க எக்ஸாம்பிள் 6.32 பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன, எ போல் 5 meter ஹை இஸ் ஃபிக்ஸ்டு ஆன் த டாப் ஆஃப் எ டவர். த ஆங்கிள் ஆஃப் derivation of the top of the pole observed from a point A on the ground is 60 degree and the angle of depression to the point A. இப்போ வந்து பாயிண்ட் A கொடுத்துட்டாங்க. From the top of the tower is 45 degree. Find the height of the tower. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ ஒரு டவர் இருக்குது, இதுதான் அந்த டவர் வச்சுக்கோங்க. அதுக்கு மேல ஒரு லைட் ஹவுஸ் இருக்கு, ஒரு லைட் மாதிரி, ஓகேவா? திருவிளக்கு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு டவர் மாதிரி இருக்குது, சின்னதா கல் மாதிரி வச்சிருப்பாங்க. அது மேல வந்து லைட் வச்சிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எப்பயுமே நான் இங்க நிக்கிறேன், அதுதான் என் பிளேஸ்ன்னு சொல்லுவோம்ல. இப்போ வந்து அவங்களே ஒரு பிளேஸ் பேர் கொடுத்துட்டாங்க, ஏன்னு. இங்க ஒருத்தங்க நிக்கிறாங்க, ஓகேவா? இப்ப இந்த லைட்டோட ஹைட் வந்து 5 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. இங்கிருந்து நான் இங்கிருந்து அந்த ஏ பாயிண்ட்ல இருந்து அந்த லைட்டோட ஹைட் பார்த்தனா, ஹைட் பாக்குற ஆங்கிள் வந்து 60 டிகிரியில பாக்குறேன். அதே இப்ப இந்த பாட்டம்ல இருந்து அந்த ஏங்கிற பர்சனை பார்க்கும்போது அது 45 டிகிரியில பாக்குறேன், ஓகேவா? அது வந்து ஹரிசாண்டல் லைன் ஒரு இது டிரா பண்ணிக்கோங்க. இங்க 45 டிகிரியில பாக்குறேன். இங்க டிப்ரெஷன்ல 45 டிகிரினா எலிவேஷன்லயும் 45 டிகிரி தான் வரும், ஓகேவா? என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, இந்த டவரோட ஹைட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இந்த டவரோட ஹைட் வந்து நம்ம எக்ஸ்னு வச்சுக்கிறோம், ஓகேவா? எப்பயும் போல நேம் நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இந்த டவரோட ஹைட் என்னன்னு வச்சிட்டோம், எக்ஸ்னு வச்சிருக்கிறேன். அடுத்து வந்து இங்க இந்த டவருக்கும் அந்த ஏங்குற பர்சனுக்கும் இருக்கிற இடையில இருக்க டிஸ்டன்ஸ் கொடுக்கல, அதனால நான் இதை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன், ஓகேவா? இப்போ டெஃபினேஷன் எழுதிக்கலாம், என்னென்ன எழுதுறோன்னு சொல்லி எழுதிக்கலாம், ஓகேவா? லெட் A be the point of the observation. Next வந்து let BC வந்து x ன்னு வச்சுக்கிறோம், ஓகேவா? BC x ன்னு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து AB வந்து y ன்னு நம்ம எடுத்துக்கிறோம், ஓகேவா? நீங்க என்ன வேணாலும் போட்டுக்கலாம், ஒயின்னு தான் போடணும் இல்லை, எக்ஸ்ன்னு தான் போடணும் இல்லை, எம் என்ன எது வேணா உங்களுக்கு இஷ்டப்படி போட்டுக்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து BAD வந்து 60 டிகிரி. நெக்ஸ்ட் வந்து BAC வந்து 45 டிகிரி. முக்கோணம் BAC வந்து 45 டிகிரி, ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ வந்து tan ஃபர்ஸ்ட் சின்ன முக்கோணம் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த சின்ன முக்கோணம் இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் எடுத்துக்கலாம். அதை எடுத்து இந்த ஒய்யோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கலாம், ஓகேவா? முக்கோணம் BAC tan தீட்டா. ஏன் tan தீட்டானா, இதுக்கு டிகிரிக்கு ஆப்போசிட் என்ன, எக்ஸ். ஆப்போசிட் இது அட்ஜென்ட் தான் கண்டுபிடிக்க போறோம், அதனால ஆப்போசிட் பை அட்ஜென்ட். அப்போ அதோடது வந்து tan, ஓகேவா? அதனால தான் tan எடுத்துக்கிறேன். ஆப்போசிட் என்ன, எக்ஸ். அர்ஜென்ட் என்ன, ஒய்ன்னு நம்ம எடுத்துருக்கிறோம். tan 45 டிகிரி, 45 டிகிரி தான் எடுத்திருக்கோம். அப்போ எக்ஸ் பை ஒய். tan 45 டிகிரியோட மதிப்பு என்ன, 1 ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த ஒய்யை இந்தாண்ட கொண்டு வரோம். ஒய்யை இந்தாண்ட கொண்டு வந்துடலாமா? ஒய் இந்தாண்ட கொண்டு வந்துட்டு இப்போ எக்ஸ். அப்போ ஒய்யோட மதிப்பு என்ன, எக்ஸ், ஓகேவா? இதுதான் ஒய்யோட மதிப்பு எக்ஸ், ஓகே? ஒய்யை இந்தாண்ட கொண்டு வந்துட்டோம்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஆயிரும். ஒய்யோட மதிப்பு எக்ஸ், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து முக்கோணம் BAD அதை எடுத்துக்கலாமா? tan 60 டிகிரி BADயா, இதுல வந்து ஆப்போசிட் என்ன, எக்ஸ்னு இருக்குது, 5 மீட்டரும் இருக்கு. அப்போ எக்ஸ் பிளஸ் 5ன்னு போடணும். இது அட்ஜெக்டிவ் வந்து ஒய். ஒய்யோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோமா? இப்போ அதை மென்ஷன் பண்ணோம். ஆப்போசிட் பை அட்ஜென்ட், ஓகேவா? ஆப்போசிட் என்ன, எக்ஸ் பிளஸ் 5ன்னு வரும், ஏன்னா ரெண்டையுமே பிளஸ் பண்ணுமா? அட்ஜென்ட் என்ன, இப்பதான் கண்டுபிடிச்சோம், எக்ஸ், ஓகேவா? tan 60 டிகிரியோட மதிப்பு √3, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸை இந்தாண்ட கொண்டு வந்துடலாம். எக்ஸை இந்தாண்ட கொண்டு வந்தோம்னா √3 இன்டூ எக்ஸ், எக்ஸ் பிளஸ் 5. நெக்ஸ்ட் வந்து இந்தாண்டு இருக்கு பாத்தீங்களா, எக்ஸ், இது அப்படியே இந்தாண்டு கொண்டு வாங்க. அப்போ √3x
மைனஸ் பிளஸ்ல இருக்கு இந்தாண்டு வரும்போது மைனஸ் ஆயிரும், இது 5 வரும் அப்படியே. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இப்போ எக்ஸ் இந்த ரெண்டுலையுமே பொதுவாக இருக்கா, அப்போ எக்ஸ் வந்து வெளியே எடுத்துடலாம். எக்ஸ் வெளியே எடுத்தனா √3 மைனஸ் 1, இங்கே 1 வந்து மறைஞ்சிருக்கும். ஓகேவா? 5 எக்ஸ் √3 மதிப்பு என்ன 1.732 மைனஸ் 1 ஈக்குவல் டு 5. எக்ஸ் மைனஸ் பண்ணா 0.732 வருமா, ஈக்குவல் டு 5. இப்போ இது இன்டூல இருக்கு, இந்தாண்ட கொண்டு போனா டிவைட் ஆகும். எக்ஸ் ஈக்குவல் டு 5/0.732. ஓகேவா? இப்போ இதை டிவைட் பண்ணலாமா, உங்களுக்கு டிவைட் பண்ணியே காட்டுறேன். ஓகேவா? உங்களுக்கு டிவைட் பண்ணியே காட்டுறேன் பாருங்க. இது இப்போ 5 இருக்கும், 0.732வா, இந்த 0 இருக்கு பாத்தீங்களா, இதை எடுத்துருங்க, நம்ம கடைசியா எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ 732 மட்டும் இருக்குது. இப்போ 732ல 5 டிவைட் பண்ண முடியாது, அதனால பாயிண்ட் வச்சு 0 சேர்த்திக்கலாம். பாயிண்ட் முன்னாடி எதுவும் இல்லைல்ல, அதனால 0 சேர்த்திக்கலாம். ஓகேவா? நம்மளே ஒரு நம்பர் 0 தான் சேர்த்தணும், வேற எந்த நம்பரும் சேர்த்தக்கூடாது. பாயிண்ட்டுக்கு முன்னாடி மதிப்பு கிடையாது, அதனால 0 சேர்த்திக்கிறோம். இப்போ 732ல 50 போகுமா, போகாது. நம்ம பாயிண்ட் வச்சு ஏற்கனவே 0 சேர்த்திட்டோம், இன்னொரு 0 சேர்த்திக்கலாம். ஓகேவா? மறுபடியும் போகுமா, போகாது. அப்போ இப்போ 5000 வரும். 5000 வந்து 732 டிவைட் பண்ணனா 6 டிவைஸ் ஆர் 732 4392 வரும். ஓகேவா? 4392 வரும். இதை மைனஸ் பண்ணோம்னா 6018 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 8 டிவைட்ஸ் ஆர் 732னா 5856. நெக்ஸ்ட் இதை மைனஸ் பண்ணோம்னா 2240 வரும். ஓகேவா? 240 வரும். இப்போ அடுத்து 3 டிவைட்ஸ் ஆர் 732னா 2196 வரும். அடுத்து இதை மைனஸ் பண்ணனா 44 தான் உங்களுக்கு வரும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து ஏற்கனவே பாயிண்ட் வச்சிருக்கோம், அதனால நம்ம 0 சேர்த்திக்கலாம், மறுபடியும் 0 சேர்த்தலாம். ஓகேவா? இப்போ 0 சேர்த்தோம்னா அடுத்து 6 3 சார் 6 டிவைட்ஸ் ஆர் 732னா 4392 வரும். இது வந்து 8 வந்துடும். ஓகேவா? இதுதான் ஆன்சர், இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேவா? இங்க எப்படி மென்ஷன் பண்றேன்னு பாருங்க. இப்போ இங்க எப்படி மென்ஷன் பண்றேன்னா, எக்ஸ் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 0.7836. நெக்ஸ்ட் வந்து இப்போ இங்க பாருங்க, நம்ம 0 வந்து வெளியே எடுத்துட்டோம், ஆனா 0 இங்க இருக்கணும், நம்ம வெளியே எடுத்துட்டோம். இங்க எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருக்கிறோம், டாட் வச்சிருக்கிறோம், 3 ஸ்தானம் தள்ளி. அப்போ 1 2 3. அப்போ என்ன வரும்னா 0, இந்த பாயிண்ட் வந்து கணக்குல வந்துடாது, 06.836. இதுதான் எக்ஸோட மதிப்பு. இப்போ இந்த 0 தேவையா, தேவை கிடையாது, ஏன்னா முன்னாடி மதிப்பு கிடையாது. அதனால நீங்க போடலாம், போடாமே இருக்கலாம். ஓகேவா? போடாம இருந்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஸ்தானத்தை மட்டும் எடுத்துக்கலாம், 0.83. ஓகேவா? எக்ஸோட மதிப்பு 6.83. 83 போடலாம், 84 போடலாம், ஏன்னா 6க்கு 5க்கு மேல இருக்கா, அப்போ 1 பிளஸ் பண்ணிக்கலாம். அப்போ 6.84 மீட்டர். மீட்டர் போட்டுக்கோங்க, மீட்டர் மார்க்காதீங்க, ஏன்னா மீட்டர்ல கூட 1 மார்க் போகும். கீழே எப்பயும் போல டெஃபினிஷன் எழுதிக்கோங்க. hence height of the angle of tower is 6.83 மீட்டர். ஓகேவா? இதே டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.